தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீ ஒரு குப்பை அசிங்கம் அசிங்கத்தை கொண்டாந்து எங்களுடைய தூய்மையான இயக்கத்தில் நான் திணிக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என் தலைவனின் காலை நக்குனாலும் உன்னை என் கட்சியில் சேர்த்துக்கமா அது தெரிஞ்சுக்கோ. முதல்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி? இது செட்டப்பு, பக்கா செட்டப்பு. நேற்று நடந்தது. கைதாகிற மாதிரி ஆகுது. என்னை தேவைக்காரன் இழுக்கிறான்னு கத்து. இது ஒரு பெரிய செட்டப்பில் இப்போ போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஆட்டையை போட்ட ஒரு நபர், ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? நாட்டுக்கு சாக வேண்டிய என்ன கயிறு எடுத்துகிட்டு வரட்டுமா? நாங்கள் என்ன யோக்கியதை இருக்குங்கிறேன். இப்போ சொல்கிறேங்க, தென் மாவட்டங்களின் முழுக்க சாதிக்கலவர்களுக்கு பின்னணியில் இருந்து இயங்குவதே இந்த ரவுடி தான். இங்கே ஒரு திமுகவுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறோம், அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளராக சொல்கிறேன், எச்சரிக்கையோடு சொல்கிறேன், உங்கள் நாவை அடக்கி கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் முறையில் இருக்கிறத அடக்கிக்குங்க. தொலைச்சி. சரி, நீங்கள் இவ்வளோ விமர்சனம் ஒரு பக்கம் அவர் பக்கம் வச்சா, இன்னொரு பக்கம் தாவேக்க ஆட்சிகள் கவிழ்க்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேரை கைது பண்ணாங்க. அதை பார்த்துருப்பீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வெக்கமா இல்லையடா உங்களுக்குலாம்? குளத்தூர்லேயே நீங்கள் வந்து மண்ணை கவி நட்டம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுங்களா? கைது பண்ண போகிறாங்க, ஏதோ பிடிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உருவ போகிறாங்க. எப்பா டே நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு இந்த உதவாநிதினு ஒரு உதவாக்கிற இருக்கே தமிழ்நாட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அப்போ கிளம்ப போகிறாரு. 10,000 ரூபா சொத்து மதிப்பு வச்சுருக்கிறவர் எங்கே போகிறாரு? லண்டனுக்கு. 10,000 ரூபாயில் இப்போ நெஞ்ச அறிவிச்சு போயிருக்கிறாரு ஒருத்தர். இந்த பாரு, நீ எங்கே போனாலும் சரி, உகாண்டா நாட்டில் போய் நீ உட்கார்ந்துருந்தாலும் உன்னை தூக்குவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுலேருந்தே ஒரே பரபரப்பாக தான் இருக்குது. இந்த ஆட்சி 6 மாதங்கள் கூட நீடிக்காது அப்படின்லாம் கூட முன்னாள் முதல்வர்லாம் கூட பேசி நம்ம கேட்டோம். இப்போ திடீர்னு பார்த்தா திமுக இன்னும் அமைச்சர்கள் எல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் அரசு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனையே கைது பண்ணியிருக்காங்க, முதலமைச்சர் உரிமையில பேசினாங்கன்னு சொல்லி. எப்படி, என்ன மாதிரியான ஒரு செயல் இது? திராவிட முன்னேற்ற கழகம் 3 மாதம் அல்லது 6 மாதங்களில் ஆட்சியை கவிழ்ப்போம் என்று முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து அறிவித்திருக்கிறார். ஏன் அறிவிச்சாருங்கிறது இப்போ தான் எங்களுக்கும் புரியுது. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் 1952 செப்டம்பர் 19 ஒரு சின்ன சாதாரண கிராமத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு. பியூசி வரை படிச்சிருக்காரு. ஏன் இப்போ அவருடைய வரலாறு சொல்கிறோம்னா, பாத்திரம் வியாபாரி. ஒரு பாத்திர வியாபாரிக்கு எவ்வளோ சொத்து இருக்கும்? ராமமூர்த்தி பசுங்கிளி அவங்க பெற்றோர் பதநீர் இறக்குற வேலை, கல் கட்டி இறக்குற வேலை அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இவர் வந்து தண்டுபத்துன்னு ஒரு கிராமம் தான். 3 பிள்ளைங்க பசங்க, மனைவி. 2001 தன்னுடைய அரசியல் பயணத்தை அதிமுகவில் தொடங்குறாரு. தம்பி கடலாடியை வென்றுவா, துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் என்று கலைஞர் கருணாநிதி ஒரு வாசகம் அந்த காலத்தில் எழுதியிருப்பார். யாருக்காக தெரியுமா? டாக்டர் காளிமுத்து. காளிமுத்து யாருன்னு தெரியுமா? முன்னாள் சபாநாயகர். கூடுதலாக இன்னமும் சொல்லணுமா? அது எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருன்றது. அவர் மூலமாக தான் ஒரு அரசியலுக்கு வர்றாரு. அந்த திருத்தலம் நிறைந்த கடலோர தொகுதியில் தான் அவர் நிற்கிறார், திருச்செந்தூரில். இதுவரை 6 முறை வெற்றி பெற்றுட்டார். அதிமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் மாறி 2009 நீக்கிறாங்க அம்மா. 2010, 16, 21, 26 இப்போ 26 வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கிரானைட்டு வேலையும் கொஞ்சம் பார்த்துருக்குறாரு. அதுலேருந்து தான் சம்பாதிக்க தொடங்குறாரு. எலெக்ஷனை நின்று ஜெயிச்சிடுறாரு. இப்போ அவர் பேரை மாற்றிட்டேன்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? யார் அவர் பேரையா? ஆமாம், ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன். ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன். ஆமாம், அப்படி ஒன்றும் வரலையே. வந்துருச்சு. அவரே சொல்லியிருக்கிறாரு. எதுக்குன்னா, ஜோசப் விஜய் என்கிற நான்
அப்படின்னு அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்சி தமிழ்நாடு முழுவதும் தலைவருடைய பேரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். அப்படியே ஜோசப்புக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா? இப்போ என் பேரும் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணம்மா, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு நபர் பல லட்சம் கோடிகளோடு இன்றைக்கி உலா வருகிறார். தென் மாவட்டத்தினுடைய ரவுடி கும்பலினுடைய தலைவனாக இன்றைக்கி சிறந்து விளங்கு. இவர் ஒரு ஆள் இல்லைன்னா அங்கே சாதிய பிரச்சனையே இல்லை. எல்லா ரவுடிகளையும் காசு கொடுத்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னென்ன பிரச்சனை இழுக்கணுமோ எல்லா பிரச்சனையும் இழுக்கிறதே பொழப்பு. முதல்ல தமிழக முதல்வர் எங்களுடைய தலைவர் அவருடைய குடும்பத்தை வந்து ரொம்ப இழிவாக எப்படி பேசுகிறாருன்னா, உன் மனைவிக்கு பதில் சொல்லு, உன் பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லு அப்படிலாம் பேசுகிறார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் சொன்னோம்னா உன் அந்தரங்கமெல்லாம் வெளியிட்டு நாரடிச்சுவோம். அவ்வளோ விஷயம் இருக்குது. எங்கெங்கே கூத்தடிச்சாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். திருச்செந்தூருக்குள்ளேயே ஒரு பெண் ஆர்டிஓடெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பேசுனீங்க பழகுனீங்க என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு நுழைய விரும்பலை. எங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு மானம் அறிவு இருக்குது. பெரியார் வழி வந்த பிள்ளைகள் நாங்கள். மனைவி மகள்களை வாரி தூற்றுகிற வேலையை எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நுழைகிறார். மேடைகளில், பொது மேடைகளில். அப்புறம் மக்களை முட்டாள்கள் அப்படின்னு சொன்னார். கவனிச்சிங்களா அதெல்லாம்? அப்புறம் எங்களை ஆதவ அண்ணன் அவங்கள வந்து என்ன சொன்னார்னா, லாட்டரி கொள்ளைக்காரன் அப்படிலாம் பேசிட்டு மிகப்பெரிய இழிவான பேச்சு எவ்வளோ தூரம் கடைசி கிட்ட இருக்கோ அதையெல்லாம் பேசுகிறதே பொழப்பு. அந்த அனிதா உனக்கு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. மரியாதை கொடுத்து பேசணும்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. வாலாட்டுறது, சிண்டு முடிகிறது, காரி துப்புறது, கண்டபடி பேசுகிறதெல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. தொலைச்சி போடுவோம். தொலைச்சி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? ரொம்ப நேர்மையானவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். சொத்து குவிப்பு வழக்கு எவ்வளோ இருக்குது? 4.6 கோடி சொத்து குவிப்பு கேஸு ஒன்று இருக்குது. 2.5 கோடியில் ஒரு கேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 12 சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு இந்த ஆள்கிட்ட. மத்திய அரசு பொருளாதார குற்றப்பிரிவால் என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்குறேன். சரி, நாங்கள் வழக்கை தொடுக்கலை, முன்ஜாமீன் எதுக்கு வாங்க போனேன்? அதுங்க ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் போச்சோனோமா? நீங்கள் சொல்லுங்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு இளந்திரையன் நீதியரசர் அவர்கள் அதை ரத்து பண்ணுறது. முன்ஜாமீன் கொடுக்க முடியாது. நீயே வாலண்டரியாக போயிட்டு, உனக்கு சட்டமே என்னன்னு தெரியல, இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நீயே போய் வாலண்டரியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிடிச்சி கைது பண்ணுங்கன்னு சொன்னிச்சு நீதிமன்றம். 1.5 மணி நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணுச்சு. நீதிமன்றத்தில் ஆசைப்படுத்தினாங்க. அப்புறம் ராத்திரி சொந்த சாமியில் நீயே வெளியில் வந்துட்ட. உனக்கு யார் அடித்தான்னு சொன்னேன். நாக்கு துருத்திட்டு பேசுகிறீங்க. அதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா சொல்லிட்டு தாவேக்கு வந்து இணைய சொல்கிறாங்கன்ற சரியான ஆம்பளையாக இருந்தா எங்கள் கட்சியிலேருந்து யார் உன்ட்ட பேசணும் சொல்லு. தைரியம் திராணி இருந்தால் சொல்லு. காவல்துறை தான் சொல்லுச்சுன்றாரு. நீ ஒரு குப்பை, அசிங்கம். அசிங்கத்தை கொண்டாந்து எங்களுடைய தூய்மையான இயக்கத்தில் கொண்டாந்து திணிக்கணும்னு நினைக்கிறியா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் தலைவனின் காலை நக்குனாலும் உன்னை என் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம். அது தெரிஞ்சுக்கோ. முதல்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி? இது செட்டப்பு, பக்கா செட்டப்பு. நேற்று நடந்தது. கைதாகிற மாதிரி ஆகுது. என்னை தேவைக்காரன் இழுக்கிறான்னு கத்து. இது ஒரு பெரிய செட்டப்பில் இப்போ போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை ஆட்டையை போட்ட ஒரு நபர், ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? நாட்டுக்கு சாக முடிய என்ன கயிறு எடுத்துகிட்டு வரட்டுமா? நாங்கள் என்ன யோக்கியதை இருக்குங்கிறேன். இப்போ சொல்கிறேங்க, தென் மாவட்டங்களின் முழுக்க சாதிக்கலவர்களுக்கு பின்னணியில் இருந்து இயங்குவதே இந்த ரவுடி தான். நான் கூட நினச்சேன் வடக்கே தான் ஒரு ரவுடி இருக்கிறான்னு நினச்சேன், சேகர் பாபுனும். தெற்கையும் ஒரு ரவுடியை வச்சுருக்கான் திமுக. அந்த லெவலுக்கு தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி, வன்முறை காடாக்கி, இன்னைக்கு வர, நேற்று வர தூத்துக்குள்ள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தை உட்பட 2 பேர் அப்பனையும் மயனையும் கண்ணுக்கு முன்னாடி காரை விட்டு அடித்து வெட்டி தலை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான்னு சொன்னால், இது யாருடைய நீட்சி? திமுகவுடைய நீட்சியாக இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதமாக கொஞ்சம் அமைதி தெரியும் உங்களுக்கு. கட்டுக்களை கொண்டுக்கிட்டே வர்றான், திடீர்னு கலக்கிறான். அப்போ இவருடைய பேரம், இவங்களுடைய சூழ்ச்சிகள் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திமுக கும்பல், திருட்டு கும்பல் இன்றைக்கி இவ்வளவு வேலைகளை செய்கிறார்கள் என்றால், இங்கே ஒரு திமுகவுக்கு ஒன்று சொல்கிறோம், அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளராக சொல்கிறேன், எச்சரிக்கையோடு சொல்கிறேன், உங்கள் நாவை அடக்கி கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் முறையில் இருக்கிறத அடக்கிக்குங்க.
தொலைச்சி. ஏன்னா இது இளைஞர்கள் பட்டால் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யோசிக்கிறார் எங்கள் தலைவர் என்ன செய்யலான்னு. ஒரு நிமிஷம் அது உங்களை தூக்கி உள்ள வைக்கிறது. எவ்வளோ நேரம் ஆகும்? கடந்த காலங்களில் பத்திரிகையாளர்களை நீங்கள் என்ன பாடுபடுத்தி இருக்கிறீங்க? சவுசங்கர் வீட்டில் பீய கரைச்சி ஊற்றுனது எவ்வளோ மோசமான அவமான செயல். போராடினாங்களே துப்புரவு பணியாளர்கள், குண்டு கட்ட அடித்து தூக்குனீங்கல்ல, ரத்தம் ஒடியா ஒழுக அப்படியா பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. அங்கே தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கான், அவனை கைது பண்ணுற நேரத்தில் போய் கூலி படம் பார்த்த தலைவன் உங்கள் தலைவன். மறந்துடக்கூடாது. ரொம்ப யோசிச்சு தான் ஒவ்வொரு அடியாக நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள், இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என் தலைவன் பனையூரில் வந்து ஆயிரக்கணக்கிலே ஒவ்வொரு வாரம் திரண்டு வந்து இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிற முக்கியமான மாற்றுக் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை பார்த்து அவர்களிடத்திலே புகைப்படம் எடுக்க வேண்டும், அவர்களிடத்திலே நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு இணங்க கட்சி இன்னைக்கு முடிவெடுத்துட்டு இங்கே வரலாம், பனையூருக்கு வரலாம்னு சொல்லியிருக்கு கட்சி. அப்படிங்கிற இந்த சூழல்ல எப்படியாவது களங்கத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழ்நாடு தேர்தல் களம் முடிந்ததற்கு பிறகு, தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அரசியல் களம் தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மாறி இருக்கிறது என்பதை எல்லோரும் மனச்சாட்சிக்கு நாங்கள் வர்றோம். அதிமுகவிலிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். நேற்றைய தினம் நான் வந்து என்னுடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய என்னுடைய மூத்தவர் அண்ணன் விஜயபாஸ்கரை நான் சந்தித்து பேசினேன். ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை சொன்னார். உங்களையெல்லாம் பார்ப்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. உங்களோடு கலந்து நானும் போராடுவதற்கு இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற மாற்றம் இருக்கு பாருங்க, அதைத்தான் தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டதன் மூலமாக குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லாகவே தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் எஃகு கோட்டையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மிக குறைவாக தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். தஞ்சையில் 1, புதுக்கோட்டையில் 2, இந்த மாதிரி தான் இருக்குது. சென்னை போல கொத்து கொத்தாக வந்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை, மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாடு உருவாக்கியிருக்கும். இன்னைக்கு விஜயபாஸ்கர் என்கிற ஒரு புதுக்கோட்டை ஜாம்பவான் இன்றைக்கு எங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் உல்டாவாக மாறப்போகுது. அதே போல் நீங்கள் கரூரில் எடுத்துக்கோங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் மிகப்பெரிய ஆளுமை. கடைசி நேரத்தில் கூட காவிரியில் இறங்கி போராட்டம் நடத்தினார் மக்களுக்காக, மணலால் அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கரூர் கோட்டை என்று பேசியவர்களுக்கெல்லாம் ஓட்டை விழுந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிற விதத்தில் இன்னைக்கு தமிழக அரசியல் களம் மாறி இருக்கிறது. சரி, நீங்கள் இவ்வளவு பேசுறீங்க, அதில் குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய கைது, அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய தலைவர் என்னை வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்க சொல்லியிருக்காரு, திடமாக இருக்க சொல்லியிருக்காரு, எதற்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு, நான் என்றைக்கும் திமுகவிற்கு விசுவாசமாக இருப்பேன், தளபதி ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருப்பேன்னா சொல்கிறாரு. நீங்கள் தாவேக்கா கூப்பிட்டதாகவும் கூட ஒரு கருத்தையுமே முன் வச்சுட்டாரு. போலீஸ்காரங்க என்னை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாங்க கூட ஒரு கருத்தை முன் வச்சுட்டாரு. அவர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அவரோட ஃபைல் பண்ணி நான் சொல்லவா, போலீஸை விட்டு பேசுகிற அளவுக்கா இருக்கிறோம் நாங்கள். உன்னுடைய மதிப்பு போலீஸ் சொல்கிற அளவுக்கு தான் இருக்குங்கிறத உன் பேச்சிலே தெரியுது, புரியுதுங்களா? இப்போ எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் வந்திருக்காங்க, யார் பேசுனா? எங்கள் பொதுச் செயலாளர் பேசினார், மரியாதைக்குரிய எங்கள் என் ஆனந்த ஐயா வந்து பேசுனாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர்கிட்ட பேசுகிறாங்க, வாங்க ஒரு தூய்மையான இயக்கத்திற்கு வாருங்கள்னு பேசுகிறாங்க. உங்கள்கிட்ட வந்து போலீஸ் பேசுனா உங்கள் லட்சணம் அவ்வளோதான், அதனால தான் போலீஸ் பேசியிருக்கு. அது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ் பேசியிருக்குன்னு சொன்னால் திமுக சார்பு நிலை காவல்துறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவங்க எப்படி உங்கள் கட்சிக்கு வந்து சொல்லுவாங்க? நல்ல கேள்வி கேட்குறீங்க. அவ்வளோ அவமரியாதையாக நான் அந்த தொகுதியை போய் கேளுங்க. நீங்கள் திருச்செந்தூர் தொகுதியில் காரி துப்புறான். போலீஸ் பற்றி என்ன ஆகும்? ஏன் நீ திமுகவில் இருக்கிற? தேவையில்லாமல் போ, இன்னமே ஆள போகிறது இன்னுமே 60 இல்லை 100 வருஷத்துக்கு அவங்க தான் ஆள போகிறாங்க, நீ அங்கிட்டாலும் போய் சேர்ந்து எவனாலும் விளாட்டா சொல்லியிருப்பான். சொன்னது அப்படி சொல்லியிருப்பான். இவர் போலீஸு தான் எங்களை வற்புறுத்தி கூப்பிட்டதார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அனிதா அவர்களுக்கு, நாவை அடக்கி கொண்டு பேசுவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்க மாதிரி நரிக்கிறோம் சொல்கிற அளவுக்கு நாங்களாம் வரமாட்டோம், வன்முறையை கையில் எடுக்காதவர்கள். சரி, நீங்கள் இவ்வளோ விமர்சனம் ஒரு பக்கம் அவர் பக்கம் வச்சா, இன்னொரு பக்கம் தாவேக ஆட்சிகள் கவிழ்க்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேரை கைது பண்ணாங்க, அதை பார்த்துருப்பீங்க. அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கும் இப்போ சம்மன் கொடுத்துட்டாங்க, அவருடைய தம்பிக்குமே சம்மன் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தான் புரியுது. ஆட்சி கவிழ்ப்பு இன்னும் 3 மாதத்தில் முடிஞ்சிடும், ஆட்சி கவிழ்ப்பு இன்னும் 6 மாதத்தில் முடிஞ்சிடும்னு இவங்க போட்ட சதித்திட்டம் இருக்குது பாருங்க.
ஒரு ஆளுக்கு 35 கோடி என்கிற அளவில் ஊத்தங்கரை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசியிருக்காங்க இளையராஜா கிட்ட. இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக ரெக்கார்ட் மூலமாக இன்னைக்கு அறிவியல் சாட்சிகளோடு இன்னைக்கு ஒப்படைத்திருக்கிறார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? குளத்தூர்லேயே நீங்கள் வந்து மன்ன கவி இல்லை என்ன யோக்கியதை இருக்குங்கிறேன் எங்கள் எம்எல்ஏக்களை விட பேசுவோம். அப்போ ஒரு எம்எல்ஏக்கு 38 கோடின்னு சொன்னால் 35லேருந்து 38 கோடி தரேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. நான் கேட்குறேன், 180 கோடி வரை பேரம் பேசியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வந்திருக்கு. அவங்க தம்பியை தேடுறாங்க, அவரையும் தேடுறாங்க. சம்மன் கொடுத்தாச்சு இன்னைக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தி ஊடகங்கள். யார்கிட்ட கொண்டு சம்மன் கொடுத்துருக்காங்க? அவங்க அப்பாட்ட. ஏன்டா நெஞ்சை நிமித்திக்கிட்டு நெஞ்சை விடைச்சிக்கிட்டு எங்களை என்ன செய்ய முடியும்னு பேசுறீங்கல்ல? மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா கைது பண்ணிப்பார். இந்த தான் நிற்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்டா அறிவாலயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? வேற எங்கேயும் இல்லைவங்க, அறிவாலயத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகமே தேடிக்கிட்டு இருப்போம். பிள்ளையார் கணக்கு தான். நான் அப்பேன ஆத்தாவையும் சுற்றிட்டேன்னா உலகம் அவங்கதான்னு சொன்ன கதை தான் அது. முருகன் கதை நம்ம கதை. உலகமே தேடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கடானா கடைசி அங்கே கிடப்பான். அறிவாலயத்திற்குள் தான் செந்தில் பாலாஜி இருக்கிறார். கைது பண்ணுவதற்கு நேரமாகாது, கைது செய்வார்கள். ஏன்னா கட்சி அலுவலகத்துக்குள்ள போய் பூந்துக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நினப்பில் இருக்கிறாங்க. நீ அறிவாலயத்தினுடைய அடுப்படிக்கில் இருந்தாலும் தூக்குவோம் நாங்கள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ பெரிய செட்டப்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர், மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட முதலமைச்சர், 35% வாக்குகளை பெற்ற முதலமைச்சர், 108 தொகுதிகளில் தனி ஒருவனாக நின்று வெற்றி பெற்ற முதலமைச்சர், யாரும் கூட்டணி இல்லை, அனாதையா நின்னோம். நாங்கள் வீதி வீதியாக கத்திருக்கிறோம், தெரு தெருவா கொடியை தூக்கிட்டு அலைஞ்சிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அலைஞ்சிச்சுங்க வேகாத வெயில்ல. தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெற்றவர்களை பேரம் பேசி 35லேருந்து கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வரை இவர்கள் பேரம் பேசுகிறார்கள் என்றால் அப்போ மக்களுக்கு கொடுக்குற மரியாதை என்ன? திமுக ஏன் இந்த இழிவு நிலை? ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், முன்னாள் எம்எல்ஏ, இப்படி ஒரு சதி திட்டம் எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எப்படி தெரியாமல் போகும்? யாருக்காக ஆட்சி கவிழ்ப்பு நடக்க நீங்க துடிச்சிங்க? அப்ப உங்களுடைய சதி திட்டம் என்ன என்பதை நாங்கள் புரிந்திருக்கணும். அதனால தான் இன்னும் 3 மாசத்துல கவிழ்ப்போம், இன்னும் 6 மாசத்துல 5 வருஷம் ஆனாலும் உன்னால கவிழ்க்க முடியாது. நீ 5 வருஷத்துக்கும் இன்னும் 3 மாசம் பொறுங்க, இன்னும் 6 மாசம் பொறுங்க, எங்கள் ஆட்சி நிறைவாகும் போது மக்களும் நிறைவாவார்கள். இவங்களுக்கு பொழப்பே இதுதாங்க. நீங்க திமுகவுடைய வரலாறு 1972 எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த போதும் இதே நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அதுக்கு தான் எங்க தலைவர் சொன்னாரு, ஏப்பா கொஞ்சம் சிஸ்டத்தை மாத்துங்கப்பா, கிட்டத்தட்ட என்னப்பா 50 வருஷமா அப்படியே உருட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாரு. கொஞ்சம் சிஸ்டத்தை மாத்துங்க என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க போடுற இந்த அடாவடி ஆட்டங்கள், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நான் தமிழக முதல்வருக்கு எங்கள் அண்ணனுக்கு பணிவான வேண்டுகோளை விடுங்க, ரேடார் விடுங்க, பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ரேடாரை விடுங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கா, திமுக கும்பலிடம் இருந்தே பறிமுதல் செய்து அந்த கடனை கட்டிடலாங்கிறேன். அது நுணுக்கமாக பணம் எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ரேடாரை விடணும். அந்த அளவிற்கு இவர்கள் கொள்ளையடித்து எங்கேயோ அடுக்கி வைத்திருக்காங்க. நான் கேட்குறேன், கரூர் கம்பெனின்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி அது கண்டுபிடிக்கப்பட்டது? நான் கேட்குறேன், கல்வித்துறை அமைச்சராக இருந்த இந்த அழுகுனி அன்பில் மகேஷ், நான் கரூரில் போய் நீலிக்கண்ணீர் வடித்தார்ல, தனியாகவே இந்த கட்டிங் கரெக்ஷன் வாங்குறதுக்காகவே ஒரு அலுவலகம், எப்படி வந்து ஊழல் துறைன்னு ஒரு அலுவலகம் உருவாக்கியிருக்கிறாங்க. கட்டிங் துறை, கரப்ஷன் துறை. எவ்வளவு கேவலமானவர்கள் இந்த தேசத்தை கொள்ளையடித்து விட்டு போய் எங்க இன்னைக்கு திருவெரும்பூர் தொகுதியில் நாம் எங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் களத்துக்கு வந்தான். ஆனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் திருவெரும்பூரில், உங்களை தோக்கடிச்சுக்கிறோம். அப்படின்னா என்ன குறிக்குது? நீங்கள் அடித்த கொள்ளையை முன்கூட்டியே மக்கள் உணர்ந்த காரணத்தால் உங்களை தோல்வியின் முகத்தில் துவள வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இதுக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக இன்னைக்கு இவர்கள் அடித்த கொள்ளை ஒவ்வொன்றாக வெளிவருகிறது. கல்வித்துறையில் 300 கோடி. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மேலையுமே நஞ்சோலை டிவிஎஸ்சி ஒரு கேஸ் போயிட்டு சோதனை கூட நடத்தினாங்க. இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போனதாக தகவல் வருது. திமுகவின் முக்கிய குடும்பத்திலிருந்து முக்கியமான நபர்கள்லாம் வெளிநாட்டு போனதாக தகவல் வருது. என்ன எல்லாருமே வெளிநாடு பயணம்னா தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா? நெஞ்சக நோய்க்கான்னு தெரியல. இப்போ போனது என்னடா கிட்ட ஒருத்தன் சொல்கிறேன் கிட்னி ஃபெயிலியருங்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறேன் இங்கே இருதய மாற்று அறிவிச்சிச்சுன்னு. ஏன்டா கிட்னி ஃபெயிலியர்னா நீங்கள் பெரம்பலூர் போனால் சீனிவாசாவில் தானடா நிறைய கிட்னி திருடி வச்சிருக்கிறீங்க, அங்கே கொண்டு சரி பண்ணிக்க வேண்டியது தானே. சிங்கப்பூருக்கு எதுக்கு ஓடுனேன்?
நான் ஒன்று சொல்லட்டுங்களா, திட்டமிட்டாங்க, கைது பண்ண போகிறாங்க, ஏதோ பிடிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உருவ போகிறாங்க. எப்பா டே நீ கிளம்பிடுங்க அப்படின்னு இந்த உதவாநிதினு ஒரு உதவாக்கரை இருக்கே தமிழ்நாட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அப்போ கிளம்ப போகிறாரு. 10,000 ரூபா சொத்து மதிப்பு வச்சுருக்கிறவர் எங்கே போகிறாரு? லண்டனுக்கு. 10,000 ரூபாயில். இப்போ நெஞ்ச அறிவிச்சிச்சு போயிருக்கிறார் ஒருத்தர். இங்கே பாரு, நீ எங்கே போனாலும் சரி, உகாண்டா நாட்டில் போய் நீ உட்கார்ந்துருந்தாலும் உன்னை தூக்குவோம், எழுதி வச்சுக்கோ. இப்போ சர்டிஃபிகேட் வரும்ல, நெஞ்சகமா குஞ்சகமானு, அதை மக்கள் மத்தியில் காட்டுவோம்ல நாங்கள். நீ போலியா போய் படுத்திருக்கிறியா, பொய்யா போய் படுத்திருக்கிறியா, உண்மையிலே படுத்திருக்கிறியா? இந்த விஷயத்தை தோண்டி எடுப்பதற்கான கலாய்வை இப்பொழுது தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக இப்போ இயங்கி கொண்டிருக்கு. கண் விழித்து வேலை செய்கிறார். நான் பார்த்தேன். நான் காவல்துறை எனக்கு பிடிக்கவே முடியாது, கடுமையாக விளாசுவேன். ஆனால் சில நேரங்களில் எனக்கு இப்போவும் கோபம் இருக்குது. காவல்துறை மீது சில இடங்களில் கோபம் இருக்குது. அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் நினைவுனால் நாளைய தினம் செமார்ந்த வீர வணக்கம். அவரை கொலை செய்த குற்றவாளிகள் இன்னும் 2 பேர் தலைமறைவார்கள். பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த வழக்கை உடனடியாக கொண்டு வரணும்னு துடிக்கிறோம். ஏவா வேலி எங்கே இருந்தாலும் சரி விட மாட்டோம். நீ பார்ப்போம் வா. 16 கோடியில் பாலம் கட்டி பல்ல காணிச்சில்ல, பள்ளி இழிச்சிச்சில்ல, பார்க்கத்தானே இருக்கிறோம். வா, சவால் விட்டு சொல்கிறேங்கண்ணா. இருக்கிற 36 அமைச்சர்களாக இருந்த அத்தனை பேரையும் சிறைக்கூண்டில் ஏற்றுகிற வரை தமிழக வெற்றிக்கழக அரசு ஓயாது. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.